நம் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை நாம் ஏன் கொண்டாடுகின்றோம்? இதற்கு ஏதாச்சும் வரலாற்று பின்னணி இருக்கிறதா? என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கோவிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இதுக்கு ஏதாச்சும் வரலாற்று பின்னணி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், கிபி 526ஆம் ஆண்டிலேயே கான்ஸ்டன்டினோபிள் என்ற நகரிலேயே ஒரு கொள்ளை நோய் மக்களை தாக்கியது. அதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இறந்து போயினர். இதிலிருந்து மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கிலேயே அப்போது இருந்த திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின் மக்கள் அனைவரையுமே ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக மன்றாடினார். அப்போது மக்கள் அனைவருமே அந்த நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். அந்த நோயும் விலகியது. இதை குறிக்கும் வகையிலேயே ஆண்டவரை காணிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விழாவை கொண்டாடுகின்றார்கள். இன்றைய நாள் நற்செய்தியிலேயே மரியாவும் யோசேப்பும் மோசே வழங்கிய அந்த சட்டத்தை கடைபிடிப்பதற்காக இயேசுவை கோவிலை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்காக வருகின்றார்கள். இந்த விழாவிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவதாக நம்மை முழுவதுமாக இறைப்பணிக்காக அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவை கோவிலை காணிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட முதல் இயேசு தன்னை முழுவதுமாக இறைப்பணிக்காக அர்ப்பணித்தார். அதே போல திருமுழுக்கின் மூலமாக நாம் திரு அவையினுடைய உறுப்பினர்களாக மாறுகின்ற பொழுது கடவுளுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக, எல்லா மக்களுக்கும் நாம் ஒளியாக மாற வேண்டும். சிமியோன் குழந்தை இயேசுவை கைகள் ஏந்தி கடவுளை புகழ்ந்து இவ்வாறாக கூறுகின்றார்: உமது மீட்பை எனது கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு ஒளி என்று இயேசுவை ஒளியை பிறருக்கு அளிக்கின்றார். அதே போல நாமும் நற்கருணை பலியிலேயே தினமும் ஒளியான இயேசுவை பெற்றுக்கொள்கின்றோம். அவர் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அதே ஒளியை பிறருக்கு வழங்குகின்ற ஒளியாக நாம் மாற வேண்டும். மூன்றாவதாக, கடவுளுடைய பணிக்காக நம் துன்பங்களை ஏற்க வேண்டும். சிமியன் குழந்தை இயேசுவை பார்த்து, இக்குழந்தை பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும், உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது இயேசு துன்பப்பட்டு இந்த உலக மக்கள் அனைவரையும் மீட்பார், அந்த துன்பத்தில் நீயும் பங்கெடுப்பாய் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல் ஆண்டவருடைய பணிக்காக நாமும் துன்பங்களை ஏற்க வேண்டும். கடைசியாக, இயேசுவை குறித்து நற்செய்தியை பிறருக்கு பறைசாற்ற வேண்டும். அன்னா என்ற பெண் இறைவாக்கினர் இயேசுவை பார்த்தவுடன் அவரை குறித்த அந்த நற்செய்தி அங்கிருந்த மக்கள் அனைவருக்குமே பறைசாற்றுகின்றார். நாமும் இயேசுவை குறித்த நற்செய்தியை பிறருக்கு பறைசாற்ற வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இயேசுவை காணிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலேயே கடவுளுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு துறவரத்தார்களுக்காக மன்றாடுவோம். கடவுளுடைய பணியை செய்கின்றவர்களுக்காக மன்றாடுவோம். நாமும் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து கடவுளுடைய பணிக்காக நம்மையே அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.